ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமரை பார்த்துட்டுனா சென்னை குடவாஞ்சேரியில் இருக்கிறாங்க. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்மகிட்ட ப்ராடக்ட் கேட்டிருந்தாங்க. இவருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7.2 ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஜெக்டர் ஒன்று சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ தற்சமயத்துக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் இல்லாததுனால வாலில் பெயிண்டிங் பண்ணி அதில் நம்ம படம் பார்த்துக்க சொல்லியிருந்தோம். அடுத்த பட்ஜெட்டில் வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேபிளுக்கு எல்லாமே ஏற்கனவே லேஅவுட் போட்டிருந்தாங்க. பட் அது ப்ராப்பரான லேஅவுட்டில் இல்லை. நம்ம அந்த பைப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேசிங் பட்டி மூலிமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே பிராண்டட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள். இந்த HDMI கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. பட் ப்ராப்பரான HDMI கேபிள்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு ப்ரீமியம் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் தான் நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொஜெக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆப்டோமாவில் HD30 HDR இது பார்த்தீங்கன்னா 4K கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டரு. இதுதான் வந்து நம்ம கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். கேபிளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பிராண்டட் கேபிள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ HDMI கேபிள், ஸ்பீக்கர் கேபிள், சப்வூஃபர் கேபிள் இதெல்லாம் வந்து பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். HDMI கேபிள் ப்ரொஜெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சப்வூஃபர் கேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெனரே பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேபிள் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா பனானா பின் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பனானா பின் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் வந்து லோக்கல் ஐட்டம் நிறையா வாங்கிடுறாங்க. ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ப்ரெஷ்ஷும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலரிங் மாறிடுது. நிறையா வந்து ப்ராப்ளம் வருது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பனானா பின் பார்த்துட்டிங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் எதுவுமே ஆகிறதில்ல. முழுக்க முழுக்க ஒரு ப்ரீமியம் கேட்டகரி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மீடியா பிளேயர் நான் சொல்லுவேங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா டிவியில் இருக்கக்கூடிய ARC மூலியமாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மீடியா பிளேயர் போட்டு யூஸ் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியில் உங்களுக்கு ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மீடியா பிளேயர்ஸ் வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டியூன் ஹோமட்டிக்ஸ் மீடியா பிளேயர் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் டியூனிங் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் சூஸ் பண்ணி வாங்கிடுறோம்.
பட் கரெக்டான ரூம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடுறோம். எல்லாமே வந்து நம்ம பக்காவா முடிச்சிடுறோம். பட் இந்த ப்ராடக்ட் வாங்குனதுக்கான ஒர்த் எங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கேலிப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு இந்த ஆடிசி மைக்க வச்சு தான் கேலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது பார்த்துட்டுனா ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாதுங்க. ஸோ அதில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்விக்குறின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கேலிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் வச்சு இந்த ரூம்ல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன மாரி கேலிப்ரேஷன் யூஸ் பண்ணணும், அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு, அந்த ரிசீவருக்கு என்ன மாரி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த கஸ்டமருக்கும் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் தான் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருக்குமே இப்ப இதான் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கஸ்டமருக்கும் பர்ட்டிகுலரா வந்து நம்ம அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, கிராஃப் எல்லாமே நம்ம செக் பண்ணி, அதுக்கேத்த மாரி வந்து நம்ம டியூனிங் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனலா இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் எல்லாமே நம்ம பண்ணி குடுத்துட்டோம். ஸோ ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 7.2 டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷன் தான் நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் பார்த்துட்டீங்கன்னா, கீழ ஃப்ளோர் மேட் மட்டும் கஸ்டமர் யூஸ் பண்ணல. நம்ம வந்து ஃப்ளோர் மேட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் குடுத்ததுனால, ஸோ தற்சமயத்துக்கு வந்து நம்ம அத யூஸ் பண்ணல. அதனால வந்து இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ ரிசீவர பார்த்துட்டீங்கன்னா, டெனான்ல 2700H இது நம்ம ஒரு பிராண்ட் நியூ தான் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நான் சொல்லுவேங்க. ஸோ அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, டியூன் ஹோமடிக்ஸ் பாக்ஸ். இது வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வரும். ஸோ இதில நீங்க ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் போட்டு நீங்க பார்த்துக்கலாம். பிளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்துரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வோ ஸ்டெபிலைசர். இங்க நெறைய பேர் வந்து நம்ம ரிசீவர் எல்லாமே வாங்கிடுறோம். பட் இந்த ஸ்டெபிலைசர்ன்னு வரும்போது நார்மல் ஸ்டெபிலைசர் தான் போட்டு யூஸ் பண்றோம். அத யூஸ் பண்ணக்கூடாது. டெடிகேட்டடா வரக்கூடிய சர்வோ ஸ்டெபிலைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அந்த வகையில இந்த கஸ்டமருக்கு 2K வேல நம்ம சர்வோ ஸ்டெபிலைசர் குடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஸ்பீக்கர் பேக்கேஜஸ். ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் பொறுத்தவரைக்கும் 5.2 சேனல் பார்த்துட்டீங்கன்னா, Panasonicல நம்ம குடுத்துருந்தோம். இந்த Panasonic பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இந்தியாக்குள்ள நெறைய இந்த மாடல் பர்ட்டிகுலரா பார்க்க முடியாது. நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்த ப்ராடக்ட் தான். இதில பார்த்துட்டீங்கன்னா, எல்லாமே ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான். ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். பட் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான். இது பார்த்துட்டீங்கன்னா, லெஃப்ட், ரைட், சென்டர் இங்க வந்து நம்ம வால் மவுண்ட் ஆப்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது கலரிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வால்நட் கலர்ல பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர். 2 சப்வூஃபர் சேம் Panasonic பிராண்டட்ல நம்ம பண்ணி குடுத்துருந்தோம். இந்த சப்வூஃபரோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 கேஜி கிட்டத்தட்ட வருங்க. ஒரு சிங்கிள் சப்வூஃபர். நல்ல ஒரு வெயிட்டேஜ்ல இருக்கக்கூடிய டியூவல் சப்வூஃபர் தான் நம்ம குடுத்துருந்தோம். அதாவது 2 சப்வூஃபர் குடுத்துருந்தோம். அதுல ஒரு சப்வூஃபர்ல டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் மாரி தான் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ ஓவராலா ஃப்ரண்ட்ல வந்துட்டு இவ்வளவு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பேக் சைடு. பேக் சைட பொறுத்தவரைக்கும் 2 சரவுண்டும், ஒரு அட்மாஸ் பேர் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அட்மாஸுக்கு ஒயரிங் மட்டும் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி குடுத்துருக்கிறோம். தற்சமயத்துக்கு பட்ஜெட் இல்லாதனால, அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து கஸ்டமர் லே பண்ணல. ஸோ சரவுண்ட பொறுத்தவரைக்கும் Panasonicல 2 லெஃப்ட், ரைட் அதாவது ஒரு பேர் ஆஃப் ஸ்பீக்கர்ல லெஃப்ட், ரைட் நம்ம வந்து ஹேங் பண்ணி குடுத்துருந்தோம். ஸோ அட்மாஸ்க்கு ஒயரிங் மட்டும் இப்போதைக்கு போட்டு விட்டுருக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து நான் ப்ரொஜெக்டர், சைனா ப்ரொஜெக்டர் எடுக்குறாங்க. பட் ப்ரொஜெக்டர பொறுத்தவரைக்கும் பிராண்டட்ல சூஸ் பண்ணி எடுங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்துட்டீங்கன்னா, ஆப்டோமால HD30 HDR அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் தான் குடுத்துருந்தோம். இது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 1080 ப்ரொஜெக்டர் தான். பட் 4K கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அதாவது 4K இன்புட் உங்களுக்கு எடுத்துக்கும். பார்க்கறதுக்கு 4K மாரியே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன். இந்த கஸ்டமர் வீட்டுக்கு ஸ்க்ரீன் வந்து பட்ஜெட் இல்லாதனால இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஸோ தற்சமயத்துக்கு பெயிண்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பட்ஜெட் வந்தவுடனே டெஃபினட்டா வந்து ஸ்க்ரீன் மாத்திருங்கன்னு சொல்லி நம்ம சஜஷன் குடுத்துருந்தோம். ஸோ அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல பெயிண்டிங் எல்லாமே பக்காவா முடிச்சுட்டாங்க. இந்த கஸ்டமர் பிளேஸ்ல நல்ல ஒரு விதமான ஆடியோ சோர்ஸ், ஆடியோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடிஞ்சது. கஸ்டமர் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்மள அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ ரூம்ல சின்ன சின்ன எக்கோ இருக்கு. அதுக்கு வால் பேனல் ஆப்ஷன் வந்து நம்ம கஸ்டமர்ட்ட சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.